ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள என்ன வீடியோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தம்ப்நெயின்ல பார்த்துருப்பீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு தோட்டத்துல பெரிய வெள்ளரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. லாஸ்ட்டா இந்த வீடியோ போட்டிருக்கேன். வெள்ளரிக்காய் எவ்வளோ பெருசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓகே. என்ன அது சம்மந்தமே இல்லாம என்னென்னவோ காமிச்சிட்ருக்காங்க. இத பத்தி சொல்லாம, வேற என்னென்னவோ பேசிட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறீங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். இது யார் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா, எங்க அம்மா தான் வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு வந்திருந்தாங்க. அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த தான் ஸ்நாக்ஸ் ஐட்டம் நானு ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா ப்ளவுஸு அவங்க சாரீக்கு லைனிங் துணி வேணும் அப்படின்றதுனால நான் என்கிட்ட லைனிங் இருக்குது. அதுக்கோசரம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் 6 பிஸ்கெட் தான் இருக்கும். இப்போ 8 பிஸ்கெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வாங்குனா 8 பிஸ்கெட் தான் இருக்குமா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா ஊரில் தேர் போட்டிருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன். அப்போ மாவு இடிச்சாங்களாம். அந்த மாவு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தேர் போட்டாங்க அப்படின்னா, கெடாலாம் வெட்டுவாங்க. அந்த மட்டன்லாம் குடுப்பாங்க. அதுதான் குழம்பு வச்சு, சாப்பாடு வடித்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கல்லைக்கு போனாங்களாம். கல்லைக்கு போனோடனே கடல குடுத்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. உங்கள் அம்மாவும் இப்படி தான் எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டு சும்மா தான் தூக்கி கெடாசிருந்தேன். அந்த வெள்ளரிக்காய் பெருசா கொடியா வளர்ந்து, இன்னைக்கு ஒரு 5, 6 வெள்ளரிக்காய் கிட்டத்தட்ட வச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா, நானே நம்பவே இல்ல. எதார்த்தமா தான் இந்த செடிய ஒதுக்கி விட்டு பார்த்தேன். பார்த்த உடனே பெரிய வெள்ளரிக்காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எனக்கே ஆச்சரியமா ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் பாருங்க. திடீர்னு நான் எதுக்கு இந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னா, சரி ஒரு குச்சி இருக்கு. ஒரு குச்சி எடுத்து கொய்யாக்காய் மேலே இருக்கு. அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். அப்படி போகும்போது எதார்த்தமா இந்த வெள்ளரிக்காவை பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமா இருக்கு. எங்கள் வீட்டுக்காரங்க தான் அந்த வெள்ளரிக்காயை பறிச்சாங்க. பாருங்க. எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்களேன். இது ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி எடுத்திருந்தோம் அப்படின்னா, வெள்ளரிக்காய் வெடிச்சிருக்குமா பழம் பழுத்து. அது எனக்கு தெரியாம நான் பாட்டும் சீக்கிரமா பறிக்க சொல்லிட்டேன். என்ன ஒரு வருத்தம்னா, அந்த காயை நாங்க சாப்பிடவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு மாரி கடுசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒருத்தவங்க தண்ணி எடுக்க வருவாங்க மாட்டுக்கு. அவங்க கிட்ட குடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வெள்ளரிக்காய் தோட்டத்தில் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் வச்சுருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ பெரிய காய். இந்த மாதிரி காய் நீங்கள் முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா? இதையும்